டேய் எங்கடா இருக்க? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? சீக்கிரம் வாடா. நீங்கள் மீனா தானே? நீங்க பிரியாவோட அண்ணன் ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பரா இருக்கு. என்ன தனியா வந்திருக்கீங்க? அதை எங்கே கேட்குறீங்க? ஒரு சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டான். இங்கே வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டா சும்மா கிளைண்ட் மீட்டிங் அது அடிச்சு விட்றான். எனக்கு வேறு கம்பெனி இல்லாமல் சரக்கு அடிக்கிறது பிடிக்காது. எனக்கும் அதே நிலைமை தான். பரவாயில்ல, உங்களுக்கு நான் கம்பெனி தரேன், எனக்கு நீங்க கம்பெனி கொடுங்க. டீலா? நல்லா கொடுக்கலாம். ஓகே. சியர்ஸ். இடிங்க. ஹலோ, அது கிடையாது. சியர்ஸ். எடுக்கணுமா? சியர்ஸ். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? போய் சொல்லாதீங்க. ஏன் நீங்கள் இல்லை? உங்களுக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் சொல்லியோ அதே மாதிரி எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. சியர்ஸ். சியர்ஸ். ஏங்க அடிக்கடி பப்புக்கெலாம் போவீங்களோ? இது பாருங்க, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு திவ்யாவோட பர்த்டே. அவள் இன்வைட் பண்ண தான் நான் வந்தேன். கடைசியில் அவள் ஹஸ்பண்டோட போயிட்டா. போதுமா? எங்களுக்கு எங்கள் லிமிட்ஸ் தெரியும். ஓகே பிரதர், ஒன் மோர் ரிப்பீட். லிமிட் அடிச்சு தள்ளுறா. இதை முடி பார்ப்போம். என்ன டபுள் டபுளாக போட்டிருக்கான். ஓகே, இதை பாரு பாண்டி, எவ்வளோ குடிச்சாலும் இந்த சரக்கு மேலே சத்தியமாக வீட்டுக்கு தெளிவாக போயிடுவேன். சரக்கு மேலாம் போய் சுத்தியம் பண்ணக்கூடாது. இந்த பில்லு மட்டும் பே பண்ணிடு, சரியா? கரெக்டா குட். குட் பாய். பேக் டு பத்திரம். தேங்க் யூ. ஹாய். ஐயோ அதுக்குள்ள வாந்தி எடுத்துட்டா. ஆட்டோ. ஐயோ இல்லையா? போறாம்ப. போச்சா? இதை பாருங்க, நான் போதெல்லாம் இல்லை, ஏதோ ஹீல்ஸ் தடுக்கிச்சு, அதான் விழுந்துட்டேன். உங்களுக்காவது ஹீல்ஸ் தடுக்குச்சு, எனக்கு மனசு ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னது? இல்லைங்க, நீங்கள் கால் தடுக்குச்சுல்ல, அதை பார்த்து கொஞ்சம் மனசு பதறிடுச்சுன்னு சொல்ல வரல. ஆனாலும் ரொம்ப பெருசுங்க இந்த 2 ஹீல்ஸு. மொத்தத்தில் நீங்கள் என்ன முழுசாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அதானே? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஷோ இப்போ என்ன உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே? என்னோட பேர் பாண்டியனுங்க, அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எங்கள் அப்பா என்னை பாண்டியன் முழு பேர் சொல்லி கூப்பிட்டதை விட பேட் லேக் பாண்டியன் கூப்பிட்டு தாங்க ஜாஸ்தி. நானேங்க பண்ண முடியும்? நான் பல பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், என் பேட் லேக் சிலதெல்லாம் சரியாக போகல. ஷோஷப்பா போதும், நிப்பாட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டது குத்தமா? ரொம்ப டேமேஜாக இருக்கீங்க போல. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? பேசாம இந்த வாத்து இருக்குல்ல, வாத்து அது மாதிரி இருங்க. அது தண்ணிக்கு மேல பார்க்கும்போது அது ரொம்ப அமைதியா சைலண்டா இருக்கும். அதே தண்ணிக்குள்ள பட அடிச்சுக்கோ. அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஓகேயா? வெளியே ஹாப்பியா பாசிட்டிவா இருங்க. அதோ என் வீடு வந்துச்சு, நான் பத்திரமா போயிடுவேன், நீங்களும் பத்திரமா போயிருங்க. ஓகேயா? போயிடுவேன். பாத்து ஏங்க 9150914141 என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு? எனக்கு. என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்க? மீனா 2 minutes வரேன். அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில ஐ அம் வெயிட். கெட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இவ்வளோ தொட்டே ஆகணும். என்ன நல்லா இருக்கா? இந்த நேரத்தில் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லுவா? மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க குதிச்சிடலாமா? எங்கடா என்ன பேட் லக் ஸ்டார்ட் ஆகலைன்னு பார்த்தேன், ஆயிடுச்சா? ஏய் லூசு, இதுக்கெல்லாம் கரண்ட் போனால் தான்டா குட் லக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணுற வேலை மிச்சம்.
ஏய் பாண்டி, என்ன சரக்கடிச்சிட்டு வந்திருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னையே எழுப்பவே இல்லை. திருட்டு பூனை மாதிரி சத்தமே இல்லாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. என்ன என்ன பிரச்சனை? ஆஃபீஸ்ல யாருக்குள்ளே சண்டை போட்டியா? வெளில ஏதாவது பிரச்சனையா? ஏய் சொல்லுடா, நான் கேட்டுட்டே இருக்கேன். நீ என்ன பேசாம இருக்க? ஏய் பாண்டி, புரிஞ்சுக்காம போகாதடா. ஏய் நான் நல்ல பொண்டாடி தான்டா, புரிஞ்சுப்பேன்டா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போதுமா? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா நல்லா வாயை பிடிச்சி புடுங்க. ஏய் என்ன ஓவரா பேசுற? தப்பு உன் மேல வச்சுட்டு என்னையும் கத்திட்டு இருக்க. உன் கேர்லெஸ்னஸ்னால தான் இந்த வேலையே போயிருக்கும். உனக்கு தனியா இருக்கணும்னா என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏய் இங்க பாரு, அந்த மேனேஜர் மாதிரி நீ வெறுப்பேத்தாத. அவனுக்கு கணக்கு காட்டணும், என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான். போய் தொலையிட்டோம். பொல்லாத வேலை. உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்காக தாண்டி இந்த வேலையில் சேர்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கெல்லாம் பிசினஸ் தாண்டி செட் ஆகும். ஏய் என்ன டிஎல்லாம் சொல்ற? ஹே என்னாச்சு இப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி டீ போட்டு கூப்பிட்டு நீ தான் சொல்லுவ. அது கல்யாணத்துக்கு முன்ன ஆசையா இருந்தது அப்ப சொன்னேன். இப்ப எல்லாம் டீ போட்டு கூப்பிட கூடாது. ஆமா பிசினஸ் பிசினஸ் சொல்ற, அப்படி என்ன பொல்லாத பிசினஸ்? ஹலோ உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏய் தெரிஞ்ச சொல்லி தொலைய மாட்டேன். சும்மா நொய்யின்னு. பா சாமி, உன் கூட நான் சண்டை போட முடியாது. அந்த செவர் இருக்குல்ல, அது கூட சண்டை போடு. நான் போய் தூங்குறேன். போய் நல்லா பரப்பி தூங்கு. இது பாரு, குளிர்து பயமா இருக்குன்னு இந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் வச்சுட்டு உள்ள வந்த வெட்டிடுவேன். ஹாய் பாண்டி. என்ன எதிர்பார்க்கல? எதிர்பார்த்திருக்க மாட்டேன். எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காதவங்க வீட்டுக்கு போறவ தான் இந்த ஷீலா. ஹே என்ன செல்ல மாதிரி நின்னுட்ட? மை ஸ்வீட்டி பியூட்டி பாய், கிவ் மீ a high five. Give me a hug man, so long. யார் அவங்க? நீ அப்படி பார்க்கறாங்க? ஹே உன் வைஃபா? ஏய் தள்ளுங்க. ஹலோ ஃப்ரெண்டு பொண்டாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நீங்க சொல்லலையா? சொல்லியிருக்க மாட்டான். ஃப்ராடு. நீனும் மாறவே இல்லைடா. காலேஜில் சர்ப்ரைஸ் இல்லைன்னா எல்லாருக்குமே தெரியும். உன்கிட்ட சொல்லலையா? அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு திடீர்னு நீங்க வந்த? சரியான திருடன்டா நீ. திடீர்னு யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணா விட்டுடுவேனா? அதான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். சர்ப்ரைஸா? புரியலையே. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்டா. சர்ப்ரைஸ்னா சொன்னா நல்லா இருக்காது. இரு காட்டுறேன். உனக்கு ரொம்ப பிடிச்சது. அது சின்னதா இருந்தாலும் உனக்கு பிடிக்கும், பெருசா இருந்தாலும் பிடிக்கும். லட்டு என்ன ஃப்ரெண்டு பொண்டாட்டி இப்படியா பட்னி போட்டு வைக்கிறது? சரி ரொம்ப யோசிக்காதீங்க, இருங்க. குட்டி என்னது இது? ஹெர்பல் சர்பத். அதை விடு. எதுக்கு இதெல்லாம்? லக்கி ஃபிஷ்டா, பார்த்தா தெரியல? அது தெரியுது. இப்போதைக்கு இதை தூக்கிட்டு வந்தேன். இந்த மீனோட சேர்த்து அந்த மீனையும் வச்சுக்கோ. சின்ன வயசுல எவ்வளோ கப்பீஸ் பிடிச்சிருப்போம். எனக்கு தெரியாதா மீன் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு? சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். இருந்து சாப்பிட்டு போங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். உங்களை பார்த்தா ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அதான் லக்கி ஃபிஷ் வந்துச்சுல, உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடும். இனிமே உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே? நீ அதுகிட்ட ஏதாவது கேட்டிருக்கியா? அதுகிட்ட போய் என்ன கேட்குறது சாமி? 33 கோடி தேவர்களும் நம்ம எல்லாரையும் ததாஸ்து ததாஸ்துன்னு வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ததாஸ்துன்னா அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். இந்த மாதிரி அபூர்வமான உயிரினங்களுக்கெல்லாம் எதை கேட்டாலும் கொடுக்குற சக்தி உண்டு. எப்படி பார்த்தாலும் உனக்கு பெரிய கண்டம் ஒன்று இருக்கு. நீ எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடி. அதுதான் உங்களுக்கு நல்லது. சாமி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்லாம் கட்டத்துக்கு தான், கட்டப்பாவுக்கு கிடையாது. ஹே கயல், என்ன ஸ்கூலுக்கு போகல? மீனா ஆண்டி எங்க? எதுக்கு? சொல்லுங்க அங்கிள், நான் பார்க்கணும். ஹாய், தள்ளுங்க அங்கிள். வாவ், லக்கி ஃபிஷ், நீ இங்கே வந்துட்டியா? என்ன கேக்கலாம்? ஐஸ்கிரீம், கேக், மம்மி. கயல்
கயல் மீனை பராக் பார்த்தது போதும், உங்க அப்பா கூப்பிடுறாரு போ. பாய். ஏய் கமான் கமான் கமான். என்ன ஆண்டி பண்றீங்க? இந்த மீனை விற்க போறேன், அதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். எது ஏய் கயல், கூடாத. ஏய். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ற? அந்த ஃபிஷ் ஒன்று என்ன பண்ணுச்சு அதை பாரு, எவ்வளவு கியூட்டா வெள்ளையா இருக்குன்னு. ஓ அது வெள்ளையா இருக்கா? அப்ப அந்த ஷீலாவும் வெள்ளையா இருக்கா, இந்த ஃபிஷ்ஷும் வெள்ளையா இருக்கு. அப்ப நான் கடுப்பா இருக்கேன், அதானே சொல்லி காமிக்கிறேன். ஐயோ அப்படி மீன் பண்ணல ஷீலு. மீனு என்ன சொன்ன? ஷீலுவா? எப்ப பார்த்தாலும் அந்த ஷீலா நினைப்பாவே இருப்பியா? சாரி. இது பாரு பாண்டி, இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில இந்த ஃபிஷ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே என்னமோ பண்ணி தொலை. புடி செல்ஃபி எடுத்து உன்னை சேர்த்து வித்துக்கோ. வாவ்! அங்கிள், இது என்ன ஃபிஷ்? இதுவா? இது வாஸ்து மீனுமா? வாஸ்து ஃபிஷ்னா? லக்கி ஃபிஷ்மா. அதாவது இந்த மீனை நம்ம வீட்ல வளர்த்தோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்குமா. நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆயிட்டே இருக்குமா. இந்த மீனுக்கு நமக்கு வரப்போற கெடுதல் எல்லாம் முன்னாடியே தெரியுமா. தான் உயிரை கொடுத்து நம்மள காப்பாத்துமா. இது இது இருந்தா அம்மாவை காப்பாத்தி இருக்குமோ? இது வளர வளர அதிர்ஷ்டமா வளருமா. இது எவ்வளவு அங்கிள்? ஜஸ்ட் 1 lakh மா. 1 lakh. அப்பா அப்பா, எனக்கு இந்த ஃபிஷ் வாங்கி கொடுப்பா. எது கேட்டாலும் கொடுக்குமா? கயல் அவர் ஏதோ கதை விடுறாரா. இது லக்கி ஃபிஷ் இல்ல, பக்கி ஃபிஷ். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க வாங்கி பாருங்க சார், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சார். ஏன் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுவோமா சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். நீ என் அப்பாட்ட வாங்கி கொடு. கயல் சும்மா அமக்கலம் பண்ணக்கூடாது சார். முதல்ல வாங்கினதுக்கு பில்ல போடுங்க சார். ஏ பாண்டி, குழந்தைங்கள எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல, ஒரு கவலையும் இல்லாம தற்செயலா நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு. ஹலோ மேடம், என்ன இதெல்லாம் தற்செயலாக நடக்குதா? அப்படியே நடந்தாலும் ஒரு தடவை தான் நடக்கும். வேண்டதெல்லாம் கிடைச்சிடாதுமா. எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். ஏய் உள்ளுக்குள்ள எனக்கு அப்பவே தோணுச்சு இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும்னு. ஏன்டா அவளை போய் ஏமாத்துற? நாங்கள் ஏமாத்துறேன். அவள் அதுக்கிட்டே வேண்டிகிட்டே நடக்குதுன்னு நினைக்கிறா, அதனால அந்த ஜன் நம்புறா. ஒரு கல்ல சாமி நம்பி வேண்டிக்கிறாங்கல்ல, வேண்டதில் சாமியை வந்து நிறைவேற்றுது. அது மாதிரி தான் இதுவும். அப்ப அந்த ஃபிஷ் கிட்ட போய் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுன்னு ப்ரே பண்ணிக்கிறேன். கொடுக்குமா? சரி வேண்டிக்கோ. கையிலோட ஆசை நிறைவேற்றி வச்ச மாதிரியே இதையும் நிறைவேற்றி வைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பண்ணிடுவேன். சரி அது என்ன கரெக்டாக 1 கோடி ரூபா கணக்கு? உனக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல, அதான் அந்த 1 கோடி ரூபாய் கிடைச்சா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. என்ன? சரி ரைட்டு. யோ இரியா வரேன். யாரா நீங்க? கதவு மூடுறேன். ஏய் பீஸாக்காரனோட சண்டை போட்டுட்டு. ஏய் பாண்டி. வேணா உனக்கு எனக்கும் ஒரு டீலு. பணம் எங்கே இருக்குன்னு சொன்னீன்னா 4 கோடியில் 1 கோடி உனக்கு. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் லைஃப்பில் எவ்வளவுக்கு அடிக்காது. 10 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா யோசிங்க. ஓகே? அண்ணா போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற இடம் சேஃப் தானே? அண்ணா நான் சொன்னதுக்கு அப்புறம் எஸ் ஆகுங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் உங்கள் வீட்டில் மொத்தம் எந்த பேர்? நாங்க 2 பேர் தான். இனிமே 5 பேர். 5 பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்டா இருக்குது. என்னடா ரூம் இது? அவரே ஏற மாட்டேங்குது. எனக்கு
எனக்கு நல்லா ஏறுது. இது புது ஃபோன்டா. பெருசு ஃபோனு புதுசாக இருந்தாலும் சிம் கார்டு பழசு தானே. இது டூயல் சிம். டிஸ்பிளே போன ஃபோனுக்கு டூயல் சிம்மாக இருந்தானே சிங்கிள் சிம்மாக இருந்தானே. ஐயா போட்டா யோ என்னதான் உன் கணக்கு? நானும் ரொம்ப நாளாக பார்த்துனுக்கிறேன், பீடாவை பார்த்துனே இருக்கிறேன். எப்போ தான் வாங்கி போட போகிறேன்? என்னைய பார்த்துருக்கீங்க? ஆமாம். இதே கெட்டப்பில் வேற ஒரு கெட்டப்பில். ஓ எந்த கெட்டப்பும் ஒர்க் அவுட் ஆகுது போல. நான் என்னைக்கு அந்த பீடா போடுறேன்னு பார்க்கணும், அன்னைக்கு தான் நானும் பீடா போடுவேன். கன்ஃபியூஸாக இருக்கே. தம்பி ஒரு 420 கொடுப்பா. சரிங்கண்ணா. எஸ். நீ ஆளி தானே? ஆமாம். நீ நானும் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் ஒரே பெஞ்சில் ஒன்றா உட்காந்து படித்து ஒரே டீச்சரை சைட் அடிச்சு அப்படிலாம் எதுவும் கிடையாது. நமக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நான் உன்னை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். நீ யாரு? என்ன எதுக்கு தேடிட்டு இருக்க? நான் ஒரு டிடெக்டிவ். டிடெக்டிவ்னா? டிடெக்டிவ்னா போலீஸ் மாதிரி கேள்விப்பட்டிருப்பியே. இல்லை, இப்போ என்னதுக்கு? பரவாயில்ல விடு. என்ன கேள்விப்பட்டதில்ல, இதை பார்த்துருப்பியே. இது வாஸ்து மீன். இதை பற்றி எதுக்கு கேட்குறீங்க? நீ மீனெல்லாம் இல்லீகலா செகண்ட் ஹேண்டில் வாங்கி கம்மி விலைக்கு விற்கிறதா தண்ணி லாரி இன்ஃபார்மர் சொன்னானே. சார் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். ஒரு முறை ஒரு லாரி டிரைவர் இந்த மீன் எடுத்துட்டு என்கிட்ட வந்தான் சார். அவனுக்கு என்ன பண கஷ்டமோ தெரியல சார். 5000க்கு நான் வாங்கினேன், அது அப்படியே 50000க்கு நான் வித்துட்டேன் சார். சரி நீ யார்கிட்ட வித்த? அவன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடு. சார் ஒரு பொண்ணுகிட்ட தான் அந்த மீனை வித்தேன். அந்த பொண்ணோட பேரு பில்ல இருக்கு. நான் வேணா பார்த்து சொல்றேன் சார். மீஞ்சூர் வஞ்சரம் தெரியுமா சார்? அப்படி ஒரு மீன் இருக்கா? கொடுங்க சார், அதையும் வித்துடலாம். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சார். முட்டாள், மீஞ்சூர் வஞ்சரங்கிறது மீன் இல்லடா. அவன் ஒரு பெரிய ரவுடி. ரவுடியா? என்ன சார் சொல்றீங்க? சத்தமே இல்லாம பல சில கொலைகளை பண்ணவன். நீ வித்ததே அவனோட மீன் தான்டா. நீ ஒன்றும் பயப்பட வேணாம், அவன் நம்மவே தான். நீ இந்த மீனை மட்டும் பிடிச்சி கொடு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் அவன்கிட்ட வாங்கி தரேன். இந்த டீல் நல்லா இருக்க. சொல்லு சங்கரா. சார் நான் பெரியப்பா பிடிச்சிட்டேன், கட்டப்பா பிடிச்சிட்டேன். இங்கே பார் சங்கரா, கட்டப்பா கிடைக்காம சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருந்த வெட்டி கூறு போட்டுருவேன். சார் உண்மையிலே பிடிச்சேன் சார், நம்புங்க. ஆனா கட்டப்பா கிடைக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சார். அவன் கேட்குற பணத்தை கொடுத்தாதான் கட்டப்பாவை திருப்பி தருவேங்கிறான். அவன் சொல்ற ரேட் அவன் வாயிலிருந்து வந்ததா வேற எதுல இருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனா அதுக்கான வேலை ரொம்ப பெருசு சார். 5 கோடி இல்ல 5.5 கோடி கேட்குறான் சார். என்னது 5.5 கோடியா? ஆமா சார். வஞ்சிரம், அந்த மீன் மட்டும் உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா ஐடியில் போனதெல்லாம் சும்மா, அதை விட பல கோடி ஒன்றை தேடி வரும். சார் லைன்ல இருக்கீங்களா இல்லையா? சொல்றா. அதான் சார், நம்ம அப்படி இப்படி உட்காந்து பேசினா கூட ஒரு 5:35 5.4க்கு கீழே வரமாட்டான் சார். ஏய் என்னடா 5.25 கோடி 5.5 கோடின்னு? நீ 5.5 ஃபிக்ஸ் பண்ணிக்க. எனக்கு என் கட்டப்பா வேணும், அவ்வளோதான். திருட்டு போனது அவன் மீன், அதுக்கேண்டா காசு கேட்குறேன்னு கேட்பான்னு பார்த்தா உடனே ஓகேன்ட்டான். முட்டா பசங்கள்ட்ட தானே காசு அதிகமாக இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு கண்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு 1 மணிக்கு கட்டப்பாவோட வந்து மீட் பண்ணுறேன் சார். எத்தனை நாளாக சொல்கிறது? ஏசி சரி பண்ண மாட்டியா? நாளைக்கு சரி சுட்டுறேண்ணே. அடிச்சா அட்ரா. ஏய் கட்டப்பா, கிழக்க சூழம் போக வேண்டாம்னு சொன்ன கேட்டீங்களா? நான் சொல்றதெல்லாம் இப்போ வர வர கேட்கறதே இல்லை. அண்ணா என்ன கட்டப்பானே அண்ணா என்ன கட்டப்பானே. ஏய் போய் தரா போடா கட்டப்பா. அண்ணா கட்டப்பானே அண்ணா. என்னடா இவங்க 3 பேர்த்த என்ன பண்ணிட்டோம்? அந்த பொண்ணை விட்டுரு. ஆலியும் சங்கரம் பிரிச்சுட்டு அனுப்பு. சரிண்ணா. வேடா அண்ணா கட்டப்பானே. ஏய் நல்லா தேடுறா. இவ்வளோ போராட்டத்தை பிறகு கிடைச்ச கட்டப்பா நம்ம கையிலேருந்து தவறுதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஹாய் பாண்டி, என்ன எதிர்பார்க்கல. சரி, நான் பார்த்து வாங்கி கொடுத்த மீனை நீ எங்கேயோ மிஸ் பண்ணிருக்க. அதான் நான் உனக்கு வேற ஒன்று கொண்டு வந்திருக்கேன். வெளியே பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கும், உள்ள கொலான்னு இருக்கும், பாடி ஃபுல்லாக மச்சமாக இருக்கும். சீதாப்பழமா? இன்னும் கெஸ் பண்ண முடியல. வெயிட், ஜூலியா வேலை பார்க்குறேன்.